தமிழகத்தில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆளுநருக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை கண்டிருக்கக்கூடிய தாவேக கட்சி தற்பொழுது ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநருக்கு அழைப்பு விடுக்க கோரி கடிதம் எழுதியிருக்கிறது. தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற நிலையில் ஆளுநருக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு தாவேக தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேகருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆளுநருக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தற்பொழுது தமிழக பொறுப்பு ஆளுநருக்கு தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி கடிதம் எழுதியிருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பாக நேற்று பிரதானமாக வெற்றி பெற்று பார்க்க முடியுது. 170 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்று அபாரமாக வெற்றி பெற்றார். இதனால் ஆட்சி அமைப்பதற்கான சில கூடுதல் இடங்கள் தேவைப்படும். அந்த அடிப்படையில் யாரை கூட்டணி கழிப்பார் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில குறிப்பாக அரசு மரபுபடி குறிப்பாக ஆட்சி அமைக்க வேண்டும். அதுக்கு முன்பாக அவர் ஆளுநருக்கு கடிதம் எழுதுவார் எதிர்பார்த்த நிலையில இந்த ஆளுநர் கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் கால அவகாசம் 14 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். மேலும் ஆட்சி அமைக்க அழைப்பு கோரியும் ஒரு கடிதம் எழுதியிருப்பார். இது மரபாக இருக்கிறது. அந்த அழைப்பில் கூடுதல் அவகாசம் கொடுக்கப்பட்டு குறிப்பாக ஆட்சி அமைக்கான அழைப்பை ஏற்று ஆளுநர் அறிக்கை வெளிவர எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. அதுக்கு முன்பாக இப்போது காபந்து முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது கொடுத்த பிறகு அடுத்தடுத்து அரசின் மரபுப்படி சில விஷயங்களை தொடர்வது வழக்கமாக இருக்கும். இந்த கடிதம் என்பது மிக முக்கிய ஒன்றாக என்றால் மைனாரிட்டி கவர்மெண்டாக இந்த அரசு தாவேக விஜய் அரசாக இருந்தாலும் கூட இந்த கூட்டணி எவ்வாறு பலப்படுத்துவார், யாரெல்லாம் தாவேக விஜயோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போகிற இந்த எதிர்பார்ப்பு கிடைக்கல இந்த கடிதம் எழுதியிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தாக பார்க்கப்படுகிறது. என்றால் கடிதம் என்பது இன்று மாலை தான் எழுதுவார் மதியம் எழுதுவார் என்ற கேள்வி எழுதுவது ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு ஆளுநர் தரப்பில் இன்று காலையில் எழுதப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவம் பார்க்க. அடுத்தடுத்து தாவேக விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று விட்டார் என்பதே மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. என்றால் விரைவில் ஆட்சி அமைப்பதற்கும் மற்றும் அமைச்சர்களுடைய பட்டியல் தயார் செய்வதற்கான பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக கூட தகவல் வந்தவண்ணம் இருக்கிறது. இது போலும் இன்று அவர் பணியூரில் மிக முக்கியமாக நிர்வாகிகள் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு யார் அடுத்த தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அமைச்சருக்கு பொறுப்பு கொடுக்க போகிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த பட்டியல் தயார் செய்யப்படும். அந்த ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு கடிதம் கொடுக்கப்படும். யார் கூட்டணி வர உள்ளிட்டவை குறித்து முடிவு என்று எட்டப்படும். அதற்கு முன்பாக இந்த கடிதம் எழுதியிருப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சலோமி, தமிழகத்தில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆளுநருக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை கண்டிருக்கக்கூடிய தாவேக கட்சி தற்பொழுது ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநருக்கு அழைப்பு விடுக்க கோரி கடிதம் எழுதியிருக்கிறது. தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற நிலையில் ஆளுநருக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு தாவேக தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேகருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆளுநருக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தற்பொழுது தமிழக பொறுப்பு ஆளுநருக்கு தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி கடிதம் எழுதியிருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பாக நேற்று பிரதானமாக வெற்றி பெற்று பார்க்க முடியுது. 170 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்று அபாரமாக வெற்றி பெற்றார். இதனால் ஆட்சி அமைப்பதற்கான சில கூடுதல் இடங்கள் தேவைப்படும். அந்த அடிப்படையில் யாரை கூட்டணி கழிப்பார் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில குறிப்பாக அரசு மரபுபடி குறிப்பாக ஆட்சி அமைக்க வேண்டும். அதுக்கு முன்பாக அவர் ஆளுநருக்கு கடிதம் எழுதுவார் எதிர்பார்த்த நிலையில இந்த ஆளுநர் கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் கால அவகாசம் 14 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். மேலும் ஆட்சி அமைக்க அழைப்பு கோரியும் ஒரு கடிதம் எழுதியிருப்பார். இது மரபாக இருக்கிறது. அந்த அழைப்பில் கூடுதல் அவகாசம் கொடுக்கப்பட்டு குறிப்பாக ஆட்சி அமைக்கான அழைப்பை ஏற்று ஆளுநர் அறிக்கை வெளிவர எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. அதுக்கு முன்பாக இப்போது காபந்து முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது கொடுத்த பிறகு அடுத்தடுத்து அரசின் மரபுப்படி சில விஷயங்களை தொடர்வது வழக்கமாக இருக்கும். இந்த கடிதம் என்பது மிக முக்கிய ஒன்றாக என்றால் மைனாரிட்டி கவர்மெண்டாக இந்த அரசு தாவேக விஜய் அரசாக
இருந்தாலும் கூட இந்த கூட்டணி எவ்வாறு பலப்படுத்துவார், யாரெல்லாம் தாவேக விஜயுடன் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போகிற இந்த எதிர்பார்ப்பு கிடையில இந்த கடிதம் எழுதியிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனால் கடிதம் என்பது இன்று மாலை தான் எழுதுவார், மதியம் எழுதுவார் என்ற கேள்வி எழுதுவது ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு ஆளுநர் நிர்வாக தரப்பில் இன்று காலையில் எழுதப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவம் பார்க்க. அடுத்தடுத்து தாவேக விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று விட்டார் என்பதே மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. என்றால் விரைவில் ஆட்சி அமைப்பதற்கும் மற்றும் அமைச்சர்களுடைய பட்டியல் தயார் செய்வதற்கான பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக கூட தகவல் வந்தவண்ணம் இருக்கிறது. இதுபோலும் இன்று அவர் பணியூரில் மிக முக்கியமாக நிர்வாகிகள் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு யார் அடுத்த தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அமைச்சருக்கு பொறுப்பு கொடுக்க போகிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த பட்டியல் தயார் செய்யப்படும், அந்த ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு கடிதம் கொடுக்கப்படும், யாருக்கு கூட்டணி வர உள்ளிட்டவை குறித்து முடிவு என்று எட்டப்படும். அதற்கு முன்பாக இந்த கடிதம் எழுதியிருப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.